பிரைஸ் த லார்ட். இன்று நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம தேவனை நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம அதிகமான நேரங்களில் நம்ம அவர் கூட நெருங்க 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 நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நினைப்போம் தேவன்கிட்ட நம்ம நெருங்கும் போது நம்மளுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. கிடையவே கிடையாதுங்க. இருக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுவான்னா, சாத்தான் அதிகமான பிரச்சனைகளை கொடுப்பான். எப்படியாவது தேவன்கிட்ட கிட்ட போகிறத தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே அவன் பண்ணுவான். நம்ம ரொம்ப ஆவியில் அனலில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை செய்யாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள வச்சு நம்மளை அட்டாக் பண்ணுவோம். எப்படியாவது நம்ம தேவன்கிட்ட நெருங்கிறத, தேவன்கிட்ட டெய்லியும் அவர்கிட்ட நம்ம நம்மளுடைய வேண்டுதல்களை, நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட முறையிடுறது எப்படியாவது தடுக்கிறதுக்காக முதல்ல என்ன பண்ணுவோம்னா, ஜபத்தை நம்ம டெய்லியும் காலையிலையும் நைட்டும் எடுக்கக்கூடிய ஜபத்தை தொடர்ந்து எடுக்கக்கூடிய ஜபங்களை தடுக்கிறதுக்கு முதல்ல வேலைகளை செய்வோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவோன்னா, நம்மளுக்கு வேற சிந்தனைகளை கொடுத்து அதில் டைவர்ட் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம முறியடித்து நம்ம அதில் வெற்றி காண்டு அதில் போகணும். அதுதான் நம்மளுக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டாஸ்க் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது. என்னென்னா, அவருடைய சீஷர்களுக்கே பல சோதனைகள் நடந்தது. அப்படிங்கும்போது நம்மளும் அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சோதனைகள் இருக்கும். அந்த சோதனைகளை தாண்டி தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும். அதனால் சோதனைகளை கண்டு தோண்டு போகாதீங்க. நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை கண்டு என்றைக்குமே கலங்கவே கூடாது. கஷ்டங்கள் வர வர நம்ம ஆண்டவர்கிட்ட தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல நிலைநிறுத்திக்கங்க. ஸோ எப்பயுமே நம்ம ஆண்டவரை ஒரு நிமிஷம் கூட கைவிட்டவே கூடாது. ஒரு நிமிஷம் கூட நம்ம தள்ளி போகவே கூடாது. இருக்க நம்ம நெருங்கி போய்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இன்னைக்கான வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உபாகமம் 4:39-40 வசனங்கள் நம்மளுக்கு தெளிவா ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து, நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்து நாளாயிருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளும் கைக்கொள்ள கடவாய் என்றார். ஸோ நம்ம எப்பயுமே சரி, தேவன் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், மனசுல வச்சுக்கணும். கண்டிப்பா அப்படி மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான தாக்குதல்ல இருந்து நம்ம மீண்டும் மேலே வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வசனங்கள் நம்மளுக்கு மேற்கொள்ளுது. ஸோ எப்பயுமே கைவிட்டுறாதீங்க.